ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஃபுல் வாழைப்பூ வச்சு பொரியல் பண்ண போகிறேன். தமிழ்நாட்டில் வாழைத்தண்டில் பொரியல் பண்ணுறத பார்த்துருக்கேன். வாழைப்பூ உள்ளே இருக்கிற அந்த பூவை அந்த விதை எடுத்துகிட்டு பொரியல் பண்ணுறத பார்த்துருக்கேன். பட் கேரளாவில் இந்த வாழைப்பூ ஃபுல்லாக குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் பச்சை பயிறு போட்டு பொரியல் பண்ணுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்தி கூட. எங்கள் மாமியார் இது ரொம்ப நல்லா செய்வாங்க. ஸோ நான் இன்றைக்கி உங்களுக்காக செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ ஸ்டார்டிங் அந்த 1-2 இலை எடுத்துடணும். அதுக்கப்புறமா வாஷ் பண்ணி இந்த மாதிரி மேலே அப்படி வெட்டி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். நான் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பச்சை பயிறு வாஷ் பண்ணி உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிறேன். 1-2 விசில் மாத்திரம். அதுக்கப்புறமா கட் பண்ணது உடனே இந்த தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறமா மசாலா, வெரி சிம்பிள் மசாலா. ஒரு 6 பல் பூண்டு, கொஞ்சம் ஜீரகம், பச்சை மிளகா, தேங்காய், மஞ்சள் போட்டு டர்ன்னு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இந்த கன்சிஸ்டன்சி கொரக்கரை இருக்கணும். கொஞ்சம் கோகோனட் ஆயிலில் கடுகு போட்டு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு, அப்புறமா அந்த வாழைப்பூ ஃபுல்லாக போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம அந்த ஸ்டீம்லேயே வேக வச்சுக்கலாம். மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இது சீக்கிரமாக வெந்துடும். இது வெந்ததுக்கப்புறமா வேக வச்ச அந்த பச்சை பயிறு ரொம்ப ஜாஸ்தி வேக வச்சிடாதீங்க, நார்மலாக வேக வச்சு அது நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கு மேலே இந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறத போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 to 10 minutes வேக வச்சாலே போதும். அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துட்டு, எனக்கு உப்பு கொஞ்சம் தேவையாக இருந்தது, நான் உப்பை ஆட் பண்ணிக்கிறேன். சூப்பர் வாழைப்பூ பொரியல் ரெடி. வெரி ஹெல்தி. நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிடணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.